இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்தில் இங்கிருக்கின்ற மக்கள் புலம்பெயர்ந்த மக்களை வரவேற்க வேண்டும். வித்தியாசமான முறையில் தீர்த்த திருவிழா. புங்குடுதீவு பெரியபுலம் ஸ்ரீ வீராதி விநாயகர் புங்குடுதீவு மண்ணில் நிற்கிறேன். அனைவருக்குமே இனிமையான வணக்கம். இன்றைக்கு கூட நான் நிற்கக்கூடிய ஒரு அழகான இடம். இங்கே பாருங்க, இங்கே பக்கம் அப்படியே ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்துல நிற்கிறேன். எங்கேண்டா வேறு எங்கேயுமே இல்லை, தொடர்ச்சியாக புங்குடுதீவு மண்ணில் நிற்கிறேன். தொடர்ச்சியாக இந்த புங்குடுதீவுக்கு வந்து தினம் வருகை தந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 4-5 தரமாச்சும் காணொலி பதிவு செய்கிறதுக்காக இங்கே வாரேன். அப்படியாக இன்றைய நாளிலேயும் புங்குடுதீவில் ஒரு ஆலயம், ஒரு தீர்த்த திருவிழா, ஒரு வித்தியாசமான முறையில் தீர்த்த திருவிழா. ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்படித்தான் புங்குடுதீவு பெரியபுலம் வீரகத்தி விநாயகர் பெருமானுடைய தீர்த்த திருவிழா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த இடத்த பாருங்க. இந்த புங்குடுதீவு வந்து பறவைகளினுடைய ஒரு சரணாலயமாக, இல்லாட்டி நிறைந்த பறவைகள் வந்து ஒரு அமைதியான இயற்கை சூழலில் வந்து வாழக்கூடிய ஒரு இடமாக, உள்நாட்டு பறவைகள் மட்டுமில்லை வெளிநாட்டு பறவைகள் கூட இங்கே வந்து தங்கி இருந்து அங்கே பாருங்க, அந்த தூர நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே வந்திருந்து இந்த இடங்களில் வந்து காலை வேளையில் இன்னும் நாங்கள் நிறைய பறவைகளை பார்க்கலாம். அப்படியாக இன்றைக்கும் புங்குடுதீவை நோக்கி தான் போக போகிறோம். அந்த ஆலயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பான திருவிழா, விநாயகர் பெருமானுடைய தரிசனம் என சிறப்பு காட்சியில் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். தீவக பக்கம் பயணம் செய்யலாம். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்து புங்குடுதீவு மேற்கில் இருக்கக்கூடிய இருப்பட்டி பெரியபுலம் வீரகத்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயம் தான். மேலே நீங்கள் பார்க்கலாம், மூஷிக கொடி வந்து பறந்து கொண்டிருக்குது. கொடியேற்றம் நிகழ்ந்து தற்பொழுது மகோற்சவம் இடம்பெற்று கொண்டிருக்கிறதால அந்த கொடியேற்றத்தை பிரதிபலிக்கும் முகமாக அங்கே விநாயகர் பெருமானுடைய மூஷிக கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்குது. அண்மைய நாட்களில் கூட இந்த ஆலயம் தொடர்பான 2 காணொலிகள் வந்து பதிவேற்றிருக்கிறேன். அப்படியாக இன்றைய நாளையும் தீர்த்த காட்சிகளை வந்து சிறப்பாக பார்க்க போகிறோம். அதே மாதிரியாக இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்திற்கு வந்து ராஜகோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய விஷயம் தான் நான் முதலாவது காணொலியாக இந்த இடத்துக்கு வந்து பதிவு செய்திருந்தேன். அப்படியாக அன்றைய நாளில் அடிக்கல் நாட்டாதவர்களுக்கு கூட இன்றைய நாளில் வந்து இங்கே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து அடிக்கல் நாட்டக்கூடிய, இல்லாட்டி அந்த சங்கு வைக்கக்கூடிய அவர் ஒவ்வொருத்தருடைய கைகளாலயம், ஒவ்வொரு அடியவர்களுடைய கைகளாலயம் வந்து அந்த விஷயம் இடம்பெற வேண்டும். எல்லாற்ற தொடக்கத்திலேயும் வந்து அந்த ஒவ்வொரு அடியவரும் இருக்கணும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து இன்றைக்கு இங்கே அன்றைக்கு இல்லாத அடியவர்களும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களுக்கும் வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து வழங்குகிறார்கள். புங்குடுதீவை பொறுத்தவரையில் இந்த பெரியபுலம் வீரகத்தி விநாயகர் பெருமானுக்கு பெரும் சிறப்பு இருக்கின்றது. முதன்மையான ஆலயம் என்ற அந்த சிறப்பும் இவருக்கு இருக்கின்றது.
விநாயகப் பெருமானுக்கு வசந்த மண்டபத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொண்டு தொடர்ந்து அவருக்கு இன்றைக்கு தீர்த்த திருவிழா குளிர்ச்சி அடைய போகிற விநாயகப் பெருமான் அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து. எந்த ஆலயத்தையும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தான் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபாராதனை காட்டுற அதே சமயம் பின்னால் சிவபெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சி இருவருடைய தரிசனத்தை ஒரே சேர நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இந்த வசந்த மண்டபம் அமைய பெற்றது ஒரு தனிச்சிறப்பு. அப்படியாக இப்பொழுது பூஜைகள் நிறைவடைந்து விநாயகப் பெருமானுக்கு தேவார பதிகங்கள் பாடப்படுகின்றது. அப்படியாக வசந்த மண்டப பூஜைகள் நிறைவேற்றது. முன்னர் நான் சொன்னது போலவே அன்றைய நாளில் அந்த அடிக்கல் நாட்டும் பொழுது கலந்து கொள்ளாத அடியவர்கள் இல்லாட்டி அன்றைய நாளில் நிற்காத அடியவர்கள் இன்றைய நாளில் தங்களுடைய கைகளால் அந்த அடிக்கல் வைக்கப்பட்ட அந்த இடத்துல இவர்களும் தங்களுடைய கைகளால் அந்த சங்குகளை வச்சு இந்த பெரும்பணியில் இந்த விநாயகப் பெருமானுக்குரிய இந்த திருப்பணி செய்யக்கூடிய இந்த பெரும்பணியில் அவர்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைய நாளில் அவர்களும் அங்கே தங்களுடைய கைகளால் சங்குகளை அந்த இடத்துல வைக்கக்கூடிய நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. ஐந்து தலங்களை கொண்டதாக இந்த ராஜகோபுரம் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை விநாயகப் பெருமானுக்கு கட்டுவதற்காக ஆயத்த ஏற்பாடுகள் இடம்பெற்றிருந்தது. நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. அப்படியாக ஒரு பெரும் திருப்பணியை விநாயகப் பெருமானுக்கு செய்வதற்காக தொடங்கி இருக்கிறார்கள். புங்குடுதீவுகளில் நிறைய ஆலயங்கள் இருக்குது, பெரும் கோயில்கள், பெரிய அளவிலான கோபுரங்களோடு எல்லாமே பெரிய ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக புங்குடுதீவு என்று சொன்னாலே புங்குடுதீவில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மனுடைய ஆலயம் சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயம். பெரிய அளவிலான கட்டுமானங்களையும் பெரிய அளவிலான கோபுரங்கள் என ஆலயத்தை சுற்றியதாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக புங்குடுதீவு கண்ணகி அம்மன் இருக்குது. அப்படியாக இந்த ஆலயத்துக்கு அருகிலே இன்னும் ஒரு விநாயகம் ஆலயம் இருக்குது. அதே மாதிரியாக புங்குடுதீவை பொறுத்தவரையில் புங்குடுதீவு பானாவுடைய சிவன் ஆலயம் இருக்குது, மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரத்தோடு அமைந்து இருக்கக்கூடியது. அப்படியாக புங்குடுதீவு பெருக்கு மரத்துக்கு அருகில் ஒரு ஆலயம் இருக்குது, எனக்கு அந்த பேர் தெரியல, அங்கேயும் ஒரு பெரிய அளவிலான கோபுரம். அதே மாதிரியாக புங்குடுதீவில் 2 ஆலயங்கள் அருகருகே அமைந்திருக்கிறது. சிவபெருமானுடைய ஆலயமும் அருகில் இன்னும் ஒரு ஆலயமும், 2 ஆலயம் அந்த வீதிக்கரையிலே நாங்கள் பார்க்கலாம். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள். அப்படியாக இன்னும் நிறைய ஆலயங்கள் இந்த புங்குடுதீவை பொறுத்தவரையில் இருக்குது. அப்படியாகத்தான் விநாயகப் பெருமானுக்கு இந்த கோபுரம் இல்லை என்றது ஒரு பெரும் குறையாக இருந்திருக்கின்றது. அந்த குறை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யணும், நீக்கணும் என்ற அந்த காரணத்துக்காக விநாயகப் பெருமானுக்கு ராஜகோபுரம் கட்டணும் என்ற அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இன்னும் சில காலங்களில் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோட விநாயகப் பெருமானுடைய ஆலயம் மிளிரும் என்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியாக நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளிலையும் அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த விஷயத்தில் தங்களுடைய பங்குகளையும் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம். இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் இந்த காணொலியோடு, இந்த தீர்த்த திருவிழா காணொலியோடு இணைத்திருக்கின்றேன்.
அப்படியாக நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் வைக்கப்பட்ட அந்த சங்குகள் ஒரு அடியவர்களும் தங்களுடைய கைகளால் வைக்கப்பட்ட அந்த சங்குகள் என அந்த விஷயத்தை நிறைவு செய்து கொண்டு இப்போ நாங்கள் தீர்த்த திருவிழா தொடங்க போகுது. இப்பொழுது இந்த தீர்த்த திருவிழாவுக்கு சாமி செல்வதற்கு முதல் சில விஷயங்கள் செய்வார்கள். அந்த விஷயம் இப்போ ஆலயத்தினுடைய இந்த முன்றல் பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நிறைவு செய்து கொண்டு விநாயகர் பெருமான் அவற்றை ஆலயத்திற்கு முன்னுக்கு அவருக்கு ஒரு தீர்த்த கேணியும் ஒன்று இருக்குது. அந்த தீர்த்த கேணியில் நீராடுவதற்காக செல்லுவார். பக்த அடியவர்களும் இன்றைய நாள் அந்த நீராடக்கூடிய செயற்பாடுகள் ஈடுபடணும். தொடர்ந்து அந்த காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக அந்த பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது விநாயகர் பெருமான் எழுந்தருளி செல்ல போகிறார் வழியால் தீர்த்தம் ஆடுவதற்கு. இவ்வளவு நாளாக இந்த மகோற்சவ காலங்களில் எல்லாம் எழுந்தருளி எங்களுக்கு அருள்பால் திருந்தவர். ரதோற்சவ நாளில் தேரில் அடியவர்களுக்கு காட்சி கொடுத்திருந்தவர். அப்படியாக இன்றைய நாளில் தீர்த்த திருவிழா தனக்கே உரித்தான தன்னுடைய அந்த தீர்த்த தடாகம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேணியில் தீர்த்தமாட போகிறார் விநாயகர் பெருமான். அதற்காக இப்பொழுது இங்கே எழுந்தருளி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. விநாயகர் பெருமானை தீர்த்தமாடுவதற்காக இப்பொழுது இங்கே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் அழகாக தீர்த்தமாடுவதற்காக ஆலயத்தினுடைய வெளியாலே மெதுவாக கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து தீர்த்தோற்சவம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்தில் முன்னாலே தீர்த்தக்கேணி இருக்குது. நான் முன்னர் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். பார்க்கக்கூடிய மாதிரி மிக விநாயகர் பெருமானுக்கு உரித்தான அந்த தீர்த்தக்கனி தோரணங்கள் எல்லாமே கட்டப்பட்டு இந்த இடத்துல மங்களகரமாக இன்றைய தீர்த்த திருவிழாவுக்கு மாவிலை தோரணங்கள் எல்லாமே கட்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க. வெயில் சரியாக ஒரு 12 மணி அளவில் இந்த தீர்த்த திருவிழா இடம்பெறுது. விநாயகர் பெருமான் தீர்த்தமாடுறதுக்கு வெளியாலே வந்திருக்கிறார். 12 மணி இருக்கும் வெயில் பொழுதில் குளிர்விப்பதற்காக இந்த தீர்த்தம் கூட நாங்கள் சொல்லலாம். அப்படியாக அடியவர்கள் அந்த சூழலில் நின்று இந்த காட்சியை பார்க்க கீழே அந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று விநாயகர் பெருமானுக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெற போகின்றது. கும்பநீர் ஊற்றப்பட்டு இப்பொழுது விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிறப்பாக ஆரம்பமாக இருக்குது. அதோடு சேர்ந்து அங்கே உபயோகாரர்கள், சிவாச்சாரியார், இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையை சார்ந்தவர்கள் என மூவருமே அங்கே இருக்க அவர்களுக்கும் சேர்ந்ததாக அந்த அபிஷேகம் அந்த தீர்த்த தடாகத்தில் இப்பொழுது இடம்பெற்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க.
திருவிழா காலங்களில் இந்த தீவு பகுதிகளில் வந்து திருவிழாக்கள் நடக்கல அதிகளவான புலம்பெயர் தேசத்து உறவுகளை பார்க்கலாம். இதில் நிற்கக்கூடிய அனைவருமே வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தான். அதாவது விநாயகப் பெருமானுடைய அடியவர்கள். இங்கே இருந்து அங்கே போய் விநாயகப் பெருமான் தான் தங்களை அனுப்பி வச்சவர், அவர் தான் நாங்கள் நல்லா வச்சிருக்கிறாருன்னு திருப்பவும் அவரை தேடி வந்து இங்கே இந்த மகோற்சவ காலங்களில் வந்து நின்று சிறப்பித்து போட்டு செல்வார்கள். அவர்களெல்லாம் உண்மையாகவே அவர் நினைத்தால் வராமலும் விடலாம், அங்கேயும் இருக்கலாம். அங்கே இருந்து இந்த போக்குவரத்து செலவு எல்லாம் ஏன் இவ்வளோ காசு செலவழியுது, நாங்கள் வராமல் அங்கே இருக்கலாமே, அந்த காசில் கொஞ்சத்தை பிள்ளையாருக்கு அனுப்பிட்டு நாங்கள் இங்கே இருப்போம் வந்து இருக்கலாம். ஆனாலும் அப்படி இல்லாது அந்த செலவுகளையும் பாராது வந்து போகிறதுக்குரிய செலவுகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்து விநாயகப் பெருமான் அருளை வேண்டி தங்களை அனுப்பி வச்சவர் தங்களை நல்ல நிலையில் வச்சிருக்கிறவரை நாங்கள் நேரில் போய் பார்த்து தரிசனம் செய்து எங்களால் முடிஞ்சதை வந்து செய்து வரணுன்றதுக்காக வேண்டி தான் இங்கே வந்து நின்று இந்த மகோற்சவங்களாக இருக்கட்டும், சிறப்பு திருவிழாக்களாக இருக்கட்டும், அதில் வந்து மேள கச்சேரிகள், இந்த நாதஸ்வர வித்வான்களை அழைச்சி கொண்டு வர்றது, அப்படியாக எல்லாம் பல்வேறு விஷயங்கள் சாத்துப்படியில் சுவாமிக்கு பெரிய அளவிலான சாத்துப்படிகள் செய்து வரன சாதாரணமாக எல்லாராலையும் செய்துவிட முடியாத அந்த விஷயங்களை வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக எல்லாரும் செய்துவிட முடியாது என்று நான் சொல்லக்கூடியது வந்து அந்த பணம் என்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து விநாயகப் பெருமான் எல்லாருக்குமே கொடுத்ததில்லை. கொடுத்திருக்கவர்கள் அந்த விநாயகப் பெருமானுக்கு வந்து தங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியாக நிறைந்தவர்கள் இந்த வருடம் இங்கே வந்து நின்று இந்த மகோற்சவங்களில் வந்து கலந்து கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசத்துலேருந்து வருவினோம். ஏனென்றால் நாகபூஷணி அம்மாவுடைய கொடி ஏறிட்டது, அம்பாட்ட தேர் திருவிழாக்கெல்லாம் நயனாதியில் இருக்கிற நிறைந்த புலம்பெயர்வர்கள் வந்து குவிவினம். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கணும். அப்படியாக மற்ற ஆலயங்கள் நல்லூர் கொடியேறும், அதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை துக்காதேவி, அப்படி இப்படி வந்து செல்லச்சன்னதி முருகப்பெருமான், அப்படியாக நிறைந்த ஆலயங்கள், மாவட்டபுரம் சுவாமி, இனி அப்படி ஆலயங்கள் தொடர்ச்சியாக கொடியேறவே இருக்குது. அங்கே கும்பநீர் ஊற்றப்படுகிற அந்த காட்சியை பார்க்குறீங்க நீங்கள். அப்படியாக அபிஷேகம் வந்து நிறைவேற்று இருக்குது. நிறைந்தவர்கள் தேடி ஓடி வந்து இந்த பூஜை வழிபாடுகள் ஈடுபட்டு திருப்பவும் வந்து அவர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டுக்கு செல்வேன். அப்படி தான் இங்கேயும் வந்து நிறைந்தவர்கள் வந்திருந்து இந்த விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்க வந்து நான் இந்த தொடர்ச்சியாக 3 தரம் இந்த ஆலயத்திற்கு வந்தபடியால் கண்ணூடாக அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக தீர்த்தமாடி விநாயகப் பெருமான் மீளவும் வந்து தன்னுடைய அந்த இடத்துக்கு வந்து அமர்ந்து விட்டார். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விநாயகப் பெருமான் தீர்த்தமாடி சென்றதுமே அங்கே அந்த கேணியில் வந்து அது இப்போ அந்த கேணி வந்து புனிதமான கேணியாக மாறிட்டு எல்லாம் முழுவதுமாக தீர்த்த நீர், கும்ப நீர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கே சென்று மற்ற அடியவர்கள் கூட அந்த நீரை எடுத்து தலையில் தெளிச்சு கொள்கிற விஷயங்கள் அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாகவே எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. பெரிய அளவில் கேள்வி நிறைய பேர் அதுக்கெல்லாம் விழுந்தெல்லாம் எழும்பி குளித்து பெரும் கொண்டாட்டமாக வந்து அந்த நேரம் வந்து மாறும். அப்படித்தான் இங்கேயும் வந்து மக்களுடைய எண்ணிக்கை குறைவு, அதோட கேணிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியின் அளவும் வந்து குறைவு. இந்த வெயில் காலம் வந்ததால் இன்னும் தெரியல. அப்படியாக சின்னங்கள் தான் வட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்குள்ள ரங்கி வந்து குளிச்சுக்கிற விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களோட சின்ன வயசு ஞாபகங்களை வந்து வைக்கக்கூடிய விஷயம். இப்போ கூட நாங்கள் கொஞ்சம் பெரியாக்கள்னு அந்த கேணிகளுக்கு இறங்கி குளிக்கிற விஷயங்களுக்கு போகிறதில்ல, தண்ணியை தலையில் தெளித்து போட்டு வர்றது. ஆனாலும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சிறு வயசில் என்ன விஷயம் செஞ்சோமோ அதை வந்து மீட்கக்கூடிய மாதிரி ஒரு ஞாபகம். இப்போ விநாயகப் பெருமான் வெளிவீதியை விளம்பர போகிறார். நான் ஒரு வித்தியாசமான தீர்த்த திருவிழான்னு உங்களுக்கு காலையில் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன தீர்த்த திருவிழாண்டா எல்லாம் உண்டு தானே, என்ன வித்தியாசமாண்டா. எங்களோட ஊரில் இந்த விஷயம் நடக்கல. தீர்த்தம் ஆடிட்டு சுவாமி வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியால் வந்து அப்படியே எல்லாருக்குமே வந்து தெளிப்பினம். விநாயகப் பெருமானுக்கு, அதே மாதிரி அங்கே நிற்கக்கூடிய அடியர்கள் எல்லாருக்குமே அந்த தீர்த்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கேணிக்கில் இருக்க அந்த நீரை கொண்டு வந்து எல்லாருக்குமே அப்படியே தெளிப்பினம். குளிக்க பார்க்குற மாதிரி ஒரு மழை பெய்கிற மாதிரியே அப்படியே ஏற்றிக்கொண்டே இருந்துச்சு. நம்ம இது வந்து நான் இங்கே தான் இது நேரில் பார்க்குறேன்.
சுவாமி வந்து கோயிலில் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து தேர் திருவிழாவில் வந்து பச்சை சாத்தி போட்டு சுவாமி இறங்கி விரைக்கில் வந்து அந்த பன்னீர் எல்லாம் தெளித்து சுவாமி ஆட்டி ஆட்டி கொண்டறிவிடும். அப்படி இங்கே வந்து இந்த தீர்த்த திருவிழா முடிச்சுட்டு சுவாமி விரைக்கில் வந்து இப்படி சுவாமியை ஆடி ஆடி கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு வந்து தண்ணி எல்லாம் தெளித்து அப்படி ஒரு மகிழ்வாகவும் ஒரு குளிர்ச்சியாகவும் வந்து அந்த இடத்த மாற்றி இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படி மாறி மாறி எல்லாருமே தண்ணியை ஏற்றி அந்த விஷயத்தில் விநாயகர் பெருமானும் ஆடி ஆடி நாதஸ்வர இசையம் மூலங்க அங்கே ஆடி ஆடி மெதுவாக வந்து கொண்டிருக்கார். அதை பார்க்கல வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் இந்த இதில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், உறவுகள், உற்றார் உறவினர்கள், ஊர்க்காரர் எல்லாருமே இணைஞ்சு ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்கு வந்து இந்த தீர்த்த திருவிழாவில் வந்து இருக்கிறோம் என்ற அந்த விஷயத்தை வந்து கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்கள், விநாயகர் பெருமானுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சு கொண்டே இருக்கணும். அவரையும் வந்து திருப்பம் வந்து அந்த நீரில் வந்து குளிக்க வைக்கிறேன் தங்களுடைய கைகளால் வந்து கரங்கால் ஏற்றி அப்படி பல விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி மகிழ்வாக தண்ணி எல்லாம் ஏற்றி தொடர்ச்சியாக விநாயகர் பெருமான் உள்ளுக்கு போகும் வரை எத்திக்கொண்டே இருப்பினம் போலடாக்கு கொண்டு வந்து அப்படியே கிடாரங்களையும் வாளியல்லையும் கொண்டு வந்து வச்சு எத்திக்கொண்டு இருக்கிற மகிழ்ச்சியாக வந்து தீர்த்தம் ஆடினது 4-5 பேர் தான் நாங்கள் கேணிக்கில் இறங்கி. ஆனால் இங்கே இப்போ எல்லாருமே நினைஞ்சு போய் தான் நிற்கிறோம் தீர்த்தம் ஆடின மாதிரி. அவ்வளோத்துக்கு அந்த தீர்த்த தண்ணிலாம் எல்லாருமே நினைஞ்சிருக்கணும்ன்றதும் ஒரு சிறப்பு விநாயகர் பெருமானுடைய அந்த தீர்த்த தண்ணியில். அப்படியாக தொடர்ந்து சுவாமி விளம்பறார். இங்கே பாருங்க என்ன விஷயமெல்லாம் நடக்க வேண்டியது. நான் எல்லா காணொலியிலையும் சொல்லுற விஷயங்கள்லாம் இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து எங்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து இந்த மகிழ்ச்சியாக மக்களோட கலந்து ஆலோசித்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை பகிர்ந்து இல்லாட்டி உறவுகளை சந்திக்கக்கூடிய தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது வந்து இந்த கோயில் மட்டும்தான். ரெண்டாவது ஒரு கல்யாண விட இருந்தாலும் சாமத்திய விட இருந்தாலும் இன்னொரு மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல போனால் எங்களோட ஊராக்களும் எங்களோட சொந்தக்காரரும் தான் அப்படி தான் வந்திருக்கணும். ஆனால் கோயிலை பொறுத்தவரையில் பலதரப்பட்ட மக்கள் வரினம், நண்பர்கள் வரினம், எல்லாருமே வரினம் சந்தித்து கலந்து கொள்ளக்கூடிய எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அப்படித்தான் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கூட இந்த அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்களை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயமாக இருக்கக்கூடியது கோயில். இந்த கோயில்களால் தான் அவர்களும் வந்து இங்கே வரினம், அவர்கள் இங்கே வாரபடியால் தான் பல விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படுது, பல மேம்பாடுகள் ஏற்படுது. கோயில்களாக இருக்கட்டும், மற்ற கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த மக்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த புலம்பெயர் தேச உறவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாராட்டக்கூடியது. எல்லாரும் செய்கிறமாண்டா கேள்விக்குறி. குறிப்பிட்ட சிலர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சில விஷயங்களை வந்து செய்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ அதால் இந்த கோயில்கள் வந்து எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் வந்து நடைபெற வேண்டியது ஒரு கட்டாய தேவை. அதால் நான் சொல்கிற மெயினான விஷயம், ஒரு பிரதானமான விஷயம் என்னென்னா, இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அடுத்த சந்ததியை வந்து இந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுத்தணும். இப்போ இங்கே வந்து நிற்கிற நிறைய பேர், இவர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இங்கே நிற்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கும் ஒத்து வரணும். இப்பொழுது சுவாமி ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார், ஆலயத்தின் உள்வீதி போதிய விளம்பரம், அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பிள்ளைகள் வந்து அவர்களுக்கும் அதே சமயம் அங்கே லீவு கிடைக்கணும், மற்ற விஷயங்கள் கல்வி இருக்கும், நடவடிக்கைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி அவர்களை இங்கே கொண்டு வரதும் பெரும் சிரமம். அப்படி கொண்டு வராட்டியும் இந்த எங்களுடைய இந்த பாரம்பரியம், எங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையும் இருக்குது. ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் வேறு நாட்டில் வேறு மக்களோட வேறு இனத்தவரோட பழங்கி கொண்டிருக்கக்கூடிய
புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கட்டாயம் நீங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கணுன்றது இந்த காணொலி வாயிலாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய 1-2 பேர் அதை பார்த்து செஞ்சால் கூட எனக்கு சந்தோஷம். அப்படியாக அந்த விஷயத்தை வந்து கொண்டு செல்லுங்க. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரியே அந்த பிள்ளைகளையும் இந்த கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்து அந்த பிள்ளைகள் உங்களை மாதிரி செய்யாவிட்டாலும் அவர்களும் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக வந்து இங்கே நின்று இப்படியெல்லாம் நடக்குது அந்த விஷயங்களுக்கு வந்து ஈடுபடணும். அந்த ஈடுபாட்டை கொண்டு வாங்கணும். அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கார்கள் இந்த விஷயங்களை பார்ப்பீங்கள், அதுக்காக சொல்கிறேன். இப்போ விநாயகர் பெருமான் ஆடி ஆடி ஆலயத்தினுடைய உள்பகுதியை விளம்பாரார். தொடர்ந்து அவருடைய கும்பநீர் ஊற்றக்கூடிய அந்த காட்சி எல்லாம் இருக்குது, சிறப்பு தரிசனங்கள் எல்லாம் இருக்குது, அவற்றை நீங்கள் பார்க்கலாம். பாட்டுக்கு முதல்வன் பிள்ளையார், நாம் கேட்பதை கொடுப்பவன் பிள்ளையார், நம் வீட்டுக்கு முதல்வன் பிள்ளையார், நல்ல விக்ன விநாயகன் பிள்ளையார் என்ற அந்த பாடல் நாதஸ்வர இசையில் வந்து அங்கே நாதஸ்வர வித்வான்கள் வாசித்து கொண்டு போயினா விநாயகர் பெருமான் ஆடி ஆடி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். அருமையான ஒரு பாடல் விநாயகர் பெருமான் பாடல். அப்படியாக இங்கே பாருங்க, மெதுவாக ஆடி ஆடி இங்கே சுவாமி காவக்கூடிய நிறைந்தவர்கள் புலம்பெயர் தேசத்து உறவுகள். இந்த விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் அங்கே இங்கே ஓடி வாரது. ஒரு கண்டாலும் அந்த சுவாமியை தோளில் தூக்கி தாங்கள் வந்து அந்த பலனை அடையணும், விநாயகர் பெருமானை வந்து நாங்கள் சுமக்கணும் என்றதுக்காக ஓடி வந்து அந்த விஷயங்களை வந்து செய்து நினைக்கிறேன். ஊராக்களும் இருக்கிறார்கள், நான் இல்லையென்று சொல்லவில்லை. அவர்கள் தான் தினம் இந்த கோயிலை வந்து அவதானித்து கொண்டு அந்த கோயிலுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகோற்சவ காலங்களில் சிறப்பு நாட்களில் வந்து தங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து செய்து போயிடும். ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் எந்த விஷயமுமே இயங்காது. என்னதான் காசு இருந்தாலும் என்னதான் விஷயம் இருந்தாலும் ஆளணி என்றது மிக முக்கியமானது. அது வந்து இங்கே ஊரில் இருக்கக்கூடியவர்களால் தான் அந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது யாகசாலையில் வந்து சிறப்பு பூஜை இடம்பெற போகுது. அதாவது இன்றைய நாளோட யாகசாலை பூஜைகள் வந்து நிறைவடையும். கொடியேற்றத்தில் ஆண்டு இரவு பொழுதில் இங்கே வந்து இந்த யாகசாலை கும்பங்களுக்கு வந்து பூஜைகள் வந்து ஆரம்பமாக இருக்கும். இன்றைய நாளில் வந்து அந்த கும்பமானது விநாயகர் பெருமான் மூலவராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை சென்றடையும். இவ்வளவு நாளாக இந்த மந்திரங்கள், உச்சாடனங்கள், ஹோமங்கள் எல்லாமே சேர்ந்து அங்கு உருப்பெற்றிருக்கக்கூடிய அந்த கும்பத்தினுடைய கும்ப நீரானது விநாயகர் பெருமானுடைய திருமேனியில் இன்றைய நாளில் கொண்டு அங்கே அபிஷேகம் செய்வார்கள். அந்த விஷயம் வந்து இப்பொழுது இடம்பெறப்போது அந்த கும்பத்துக்குரிய பூஜைகள் வந்து நிறைவு செய்து விநாயகர் பெருமானுக்குரிய பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு கும்பம் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து அதனைத் தொடர்ந்து அங்கே மூலஸ்தானத்தில் மூலவராக இருக்கக்கூடிய கரங்கட் விநாயகர் பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படும். அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க. இந்த மகோற்சவங்களில் இந்த தீர்த்த திருவிழா முடிந்ததன் பிறகு இந்த விஷயம் வந்து கட்டாயம் எல்லாருமே நின்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் மகோற்சவத்தில் பிரதானமான ஒரு விஷயமாக வந்து சொல்லுவார்கள். அப்படி தேர் திருவிழா மாதிரியோ தீர்த்த திருவிழாவில் இந்த கும்ப நீர் வந்து அங்கே இறைவன் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை சென்றடைவதும் அந்த கும்ப நீரை எடுத்து நாங்கள் பருகுவதும் அது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக இருக்கும். இந்த மகோற்சவ காலங்களில் யார் எங்கள் கோயிலுக்கு போனாலும் இந்த விஷயத்தை வந்து தவற விட்டுறாதீங்க.
அங்கே யாகசாலையில் இருந்த பிரதானமான கும்பமானது சிவாச்சாரியானுடைய தலையிலே வைக்கப்பட்டு சிரசிலே வைக்கப்பட்டு அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த கும்பம் அங்கே மூலவராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு முன்னர் நான் சொன்ன போலே அவருடைய திருமேனியை சென்று அபிஷேகமாக அடையக்கூடிய அந்த காட்சிகள், அதைத் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு இடம்பெறக்கூடிய அந்த தீபாராதனை காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து தரிசிக்கலாம். गर्भालये प्रवेशकाले वयं मनसावत्याः मन्त्रपुष्पाञ्जलि விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று அங்கே தீபாராதனை காட்சியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் விநாயகர் பெருமானுக்கு பஞ்சாலாத்தி காட்டக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் அனைவருமே இணைந்து அந்த தீபத்தை வந்து காட்டியிருந்தார்கள். அதையும் பாருங்கள். அப்படியாக அங்கே கும்ப அபிஷேகங்கள் எல்லாத்தையுமே நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது திருப்பம் வந்து இங்கே எங்களுடைய தீர்த்தமாடி வந்த விநாயகர் பெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்ல போகிறார். அங்கே யாகசாலையில் இருந்த நவதானியங்கள் விநாயகர் பெருமானுக்கும் சூட்டப்பட்டு அடியவர்களுக்கும் வந்து அது கொடுக்கப்படும். அப்படியாக விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு இப்பொழுது இங்கே இருந்து அவர் வசந்த மண்டபத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அப்படியாக ஆடி ஆடி விநாயகர் பெருமான் வசந்த மண்டபத்துக்கு சென்றுட்டார். அங்கே அவருக்கு நைவேத்தியங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறீங்க. அதை தொடர்ந்து தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். தீர்க்கமாய் தீர்காயுஷ்மான் பவ தீர்காயுரபிவிருத்தி அப்படியாக அந்த நிகழ்வுகள் நிறைவடைந்து தீர்த்த திருவிழா நிறைவடைந்து இப்பொழுது உபயோகாரர்கள் அங்கே காளாஞ்சி தாங்கி ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்த ஆலயம் தொடர்பாகவும் பொதுவான சில விஷயங்களையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே ஏற்கத்தக்க விஷயங்கள். அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கார் என்ற விஷயத்தையும் பார்த்து இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்யலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். புங்குடுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான ஆலயம் விநாயகர் பெருமானோட ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் எல்லாம் மாதிரி இன்றைக்கு தீர்த்த திருவிழா. எங்களுக்கு இந்த விநாயகர் பெருமான் சம்பந்தமாக சொல்லும். உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ நீங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளையார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆலயம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? யூடியூப் சேனல் தர்சன் அவருடைய நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஆலயம் கிட்டத்தட்ட பொதுவாக நாங்கள் இந்த கிராமத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், எங்களுடைய இந்த கிராமத்திலே ஆலயமும் பாடசாலையும் தான் மிக கூடுதலாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எனக்கு அறிந்த வகையிலே இந்த 12 வட்டாரத்திலும் 6 விநாயகர் ஆலயம் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் பெரியகுளம் ஸ்ரீ வீரஹத்தி விநாயகர் ஆலயம். மிகவும் தொன்மை வாய்ந்த ஆலயம். இதனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது சில எங்களுக்கு தெரிந்த அளவிலே தான் கூற முடியும். அந்த வகையிலே இந்த ஆலயம் என்னுடைய வயது காட்டிய வகையிலே நான் உட்பட இங்கு வருகை தந்திருக்கின்ற அடியார்கள் நிலையிலே சொல்லப்போனால் 4வது தலைமுறை. காரணம், நாங்கள் 4வது தலைமுறை என்று சொல்லும் பொழுது அவர்கள் எங்களுடைய அப்பா அம்மா பேரன் பூட்டன் அவர்களாக நடத்தப்பட்ட, அவர்களாலே இந்த ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட சில பொருட்களினூடாக இங்கே இருக்கின்ற வாகனம், உதாரணமாக வாகனத்தினூடாக அப்போ அவர்கள் எந்த வகையிலே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே நாங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய தொன்மை வாய்ந்த ஆலயம் என்றதை. இந்த ஆலயம் இந்த கிராமத்திலே நாங்கள் இந்த கிராமத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களாக மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூடி அவருடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஆலயங்களை பல சிரமங்களுக்கு மத்தியில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற கிராமங்களிலும் இருந்து சரி, இங்கே இந்த உற்சவ காலத்துக்கு வந்து அதை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தீர்த்த திருவிழா நடைபெற்றிருக்கின்றது. நாளை வைரவர் மடை மிக சிறப்பாக இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே ஒரு சிறு விஷயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய கடந்த கால எங்கள் தமிழ் மக்களுக்கு நடந்த சில சம்பவங்களினால் எங்களுடைய கலை கலாச்சாரம் சமயங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கிருக்கின்ற மக்கள் புலம்பெயர்ந்த மக்களை வரவேற்க வேண்டும். புலம்பெயர்ந்த மக்கள் இங்கிருக்கிற மக்களோடு அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்து ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு செயல்படுவோமாக இருந்தால், இது புங்குடுதி கிராமத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் பகுதியில் இருக்கின்ற அத்தனை கிராமத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இது ஒரு உதாரணமாக ஒரு சிறிய இதை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகிறேன். அடுத்ததாக, எங்களுடைய தலைமுறைக்கு அடுத்து எங்களுடைய பிள்ளைகள் இதை தொடர்ந்து கொண்டு போவார்கள் என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அது புங்குடுதி கிராமம் அல்ல, அனைத்து தமிழ் பகுதிகளில் உள்ள ஆலயங்கள் பாடசாலைகள் எல்லாமே. ஆகவே இதுக்கான வழிவகையை பின்னோக்கி எல்லோரும் நாங்கள் உணர்ந்து அதற்கான வழியை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ஆலயங்கள். அந்தந்த கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் வந்து இந்த மக்களோடு உறவாடி இந்த ஆலய நிர்வாகங்களோடு ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆலயம் இன்று மிக சிறப்பாக 10 திருவிழா
10 திருவிழாக்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதற்கு உதவியாக பெரியலம் ஸ்ரீ வீரத்தி விநாயகப் பெருமானுடைய நிர்வாக சபையினருக்கும் இந்த 10 நாள் உபயகாரர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்த அடியார்கள் அனைவருக்கும் புங்குடுதீவு பெரியபுலம் ஸ்ரீ வீரத்தி விநாயகர் அடியார்கள் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.